இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1-2 எரேமியா 31 வசனம் 1 2. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று யார் சொல்றா? சத்தமா அல்லேலூயா. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்துல இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை நான் கட்டளையிட போகிறேன் என்று யார் சொல்றா? இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். சத்தமா அல்லேலூயா, ஆமென். நான் கட்டளையிட போகிறேன், நான் கமெண்ட் பண்ண போறேன். என் ஜனத்திற்கு இந்த மாதம் ஒரு இளைப்பாறுதலின் மாதமா இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றார். நல்ல ஹல்லேலூயா, பிரைஸ் காட் சொல்லுங்க, ஆமென். ஆமா, ரெஸ்ட் இல்லாம ஓடிட்டு இருக்கிறேன். ரெஸ்ட் இல்லாம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தம்பி படிச்சிட்டு இருந்தான். எப்போ எடுத்து வை, ஜோம் பண்ணிட்டு படுக்கணும், மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சுன்னும் போது எடுத்து வச்சுட்டு அவன் ஒரு வார்த்தை சொன்னான். ஞாபகம் இருக்கா? நைட்டு என் பையன் சொல்றான், ரெஸ்டே இல்லாம ஓடிட்டு இருக்கிறேன். ஆமா, ரெஸ்டே இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அவனை பார்த்து அப்படியே இல்லை, நீ தீர்க்கதரிசிடா அப்படின்னு. நீ தீர்க்கதரிசி, உண்மை. இதே வார்த்தையை நான் எழுதி வச்சிருக்கேன். ரெஸ்டே இல்லாம. அவனை என்ன ஞாபகம் இருக்காப்பா? என்ன சொல்ற? ஆமாண்டா அப்படின்னு அவன், ஓ அப்படியா, நான் அவனுக்கு புரிஞ்சுதா புரியல எனக்கு தெரியல. அப்போ பாருங்க, கர்த்தர் தான் கொடுத்த வார்த்தைய ஆண்டவர் அவன் மூலமா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். இதே வார்த்தையை சொன்னான், ரெஸ்டே இல்லாம நான் ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் அப்படிதான் சிலர் ஓடிட்டு இருக்கிறீங்க. ரெஸ்டே இல்லை பாஸ்டர், ரெஸ்டே இல்லை பாஸ்டர். எவ்வளோ என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி நான் உழைக்கிறேன். அதான் சொல்லுவேனே, பிள்ளைங்க காலையில் எழுப்பும் போது, மம்மி ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க மம்மி, இன்னும் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டால் எழுந்து ஃபர்ஸ்ட் ஆளாக உட்காந்துருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதனால தான் சம்டைமு இந்த ஸ்கூல் லீவ் விட்டால் கூட பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டோம். கவனிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு லீவுடா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? நீங்கள் நல்லா தூங்குவான்னு நினச்சா அன்றைக்கி தான் காலையில் எழுந்து உட்காந்துருப்பான். ஆனால் ஸ்கூல் டைமில் எழுப்ப ஒரு 5 நிமிஷம், 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி டேய் அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு வேலை செய்கிற ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஐயோ பாஸ்டர் வேலைக்கு போகணுமா பாஸ்டர், அதை நினச்சா தான் எனக்கு எப்படி இருக்குது. ஐயோ, ஒரு தம்பி சொல்கிறாப்புல, என்ன காலையில் போகிறேன்னு வேலைக்கு, நைட்டு வர வீட்டுக்கு, இதே ரொட்டீனா இருக்கு என் வாழ்க்கை. என் சொந்த வேலையை கூட என்னால் எதுவுமே பண்ண முடியல. காலையில் போகிறேன், 8 மணி கிளம்பி போகிறேன், அப்படியே அன்னைக்கெல்லாம் வேலைன்னு சொல்லி நைட்டு 8-9 மணிக்கு வீட்டுக்கு வரேன். வந்ததுக்கப்புறம் என்ன, அப்படியே சமைச்சோம், சாப்பிட்டோம், படுத்தோம். இதுவா வாழ்க்கை? வெறுப்பாக இருக்கு. நான் சொல்கிறேன், இந்த காலையில் எந்த காரியத்தை நிமித்தம், எது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேருடைய இருதயம் ஒரு இளைப்பாறுதலுக்காக, நல்ல ஒரு நாள் பாஸ்டர், நல்லா தூங்கணும் பாஸ்டர், நல்லா காலையில் படுத்தோமா நைட்டு வரைக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கி எழும்பணும் பாஸ்டர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம்
8ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பூமியின் மீதெங்கும் பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா புறா தன் உள்ளங்கால் வைத்து தன் உள்ளம் கால் வைத்து இளைப்பாற இளைப்பாற என்ன காணாமல் இடம் காணாமல் திரும்பி திரும்பி பேழையிலே அவரிடத்தில் வந்தது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஏன் சர்ச்சுக்கு வரோம், ஏன் சபைக்கு வாங்க வாங்க வாங்க. சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, பாஸ்டர் என்ன சும்மா அந்த ஜெபத்துக்கு வாங்க, இந்த ஜெபத்துக்கு வாங்க, மாலை ஆராதனைக்கு வாங்க, காலை ஆராதனைக்கு வாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸ் வந்தவங்களை கேட்டு பாருங்க, அன்னைக்கு ஆராதனை அவ்வளோ மகிமையா இருந்துச்சு. உண்மையா சொல்றேன். நான் உங்களை இது பண்றதுக்காக சொல்ல, வந்தவங்கள நீங்க போய் கேட்டு பாருங்க. அன்னைக்கு மாலை ஆராதனை ஸ்டார்ட் பண்ணது தான் அப்படியே கண்டினியூவா முடிகிற வரைக்கும் அந்த தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருந்தது. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும் சொல்லுங்க? உண்மையா சொல்றேன். அன்னைக்கு ரொம்ப தம்பி தான் கீபோர்டு வாசிச்சான், நான் கூட கீபோர்டு வாசிக்கல. எனக்கு அப்படியே விடுதல் ஃப்ரீயான ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். அல்ல ஏன் என்ன பாஸ்டர் சொல்றாரு, எதுக்கு நான் என்ன என்னுடைய சொந்த காரியத்துக்காக இல்லைங்க. நல்லா அதை மைண்ட்ல ஏத்திக்குங்க, அதை மைண்ட்ல ஏத்திக்க. இந்த பூமியில உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், எங்குமே உனக்கு இளைப்பாறுதல் கிடையவே கிடையாது. நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சரி, இந்த பூமியில உங்களுக்கு என்ன கிடையாது, இளைப்பாறுதல் கிடையாது. அங்க போனா ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு போனோம் பாஸ்டர், தேவையில்லாத சண்டை வந்துருச்சு பாஸ்டர். எப்படி அங்க போனதுக்கு போகாமே இருந்திருக்கலாம் போல. சரி, ஃபோன் பண்ணி இவங்க கிட்ட பேசினா உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு ஃபோன் பண்ணா, அங்க ஏன் தான் நான் ஃபோன் பண்ணன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு பாஸ்டர். இந்த காலவெளியில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இந்த பூமியில உங்களுக்கு இளைப்பாற தகுந்த இடம் எதுவுமே கிடையாது. சொல்லுங்க ஆமென். அந்த இளைப்பாறுவதற்கு இடம் இல்லாததுனால அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் எங்க வந்துச்சு சொல்லுங்க? பேழை என்பது இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தேவனுடைய சபை. சொல்லுங்க ஆமென். எனக்கு திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு 2 வேளை ஃபாஸ்டிங் போட்டு நைட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு, உண்மையாக சொல்கிறேன், இந்த 3 நாட்கள் சபையில் நாங்கள் இருந்தேன். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ரொம்ப நாள் எனக்கு சபைக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த ஒரு 3 நாள் நம்ம ஆக்சுவலி நைட்டும் சாப்பிடாம இருக்கணும்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் சரி, சில வேலைகள் இருந்ததுனால தேவ சமூகத்தில் உட்கார்ந்தேன், ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன். ஏன் உட்காந்துக்கிட்டே தூங்க கூட செஞ்சேன். உண்மை உண்மை நான் சொல்றேன், ஒரு தேவனுடைய ஆலயத்துல தான் நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்கு. அதனாலதான் நம்ம சபையில டைமை கொடுத்து, டேட்டை கொடுத்து, குடும்பமா உங்க டேட்ல ஜெபம் பண்ணுங்கன்றது எதுக்காக? உங்க குடும்பத்தினுடைய இளைப்பாறுதலுக்காக தான். புரிஞ்சுக்குங்க. ஏதோ பாஸ்டர் வைக்கிறது ஏதோ அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய காரியத்துக்காக நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் இளைப்பாறுகிற ஒரு இடம் இந்த பூமியில இருக்குன்னா அது தேவனுடைய சபையை தவிர அவர் எங்கும் கிடையாது. நீங்க சினிமா தியேட்டருக்கு போனா ஒரு 2.5 மணி நேரம், அதுவும் இப்ப வர சினிமாக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம், வெட்டு, குத்து, பயங்கரமான மோசமான சம்பவங்கள் தான் இன்னைக்கு. அங்க இளைப்பாறுதல் கிடையாது. நீங்க உலகத்துல எங்க போனாலும் சரி, அதெல்லாம் டெம்பரவரியா தான் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். ஆனால் தேவனுடைய ஆலயம் என்பது, தேவனுடைய சமூகம் என்பது உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற ஒரு இடமா இருக்குது. ஓடி வரணும், ஓடி வரணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓடி தேவ சமூகத்துல பேழைக்குள்ள வந்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 55ஆம் சங்கீதத்துல 3ல இருந்து வாசி பாருங்களேன். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல இருந்து, அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்மேல் குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணத்திகள் என்மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான், அவர் சொல்றாரு, இவ்வளோ பிரச்சனை எனக்கு இந்த உலகத்துல இருக்குது, அதனால அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில எனக்கு அவ்வளவு எதிர்ப்பு பாஸ்டர்,
பாஸ்டர், எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்க அழுதுருவீங்க பாஸ்டர். சொல்லுங்க, நீங்க அழுதுருவீங்க பாஸ்டர். அவ்வளோ போராட்டம் இருக்கு, அவ்வளோ கஷ்டம் இருக்கு எனக்கு. ஆனா எனக்கு புறாவு மாதிரி ஒரு சிறகு மட்டும் முளைச்சிருச்சுன்னா இந்த பூமியில இருக்க மாட்டேன் பாஸ்டர், உயர்ந்து பறந்துருவேன். நீங்க நிறைய பேர் சூசைட் பண்றாங்கல்ல, தற்கொலை பண்றாங்கல்ல, என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அவங்க விரும்பி செய்யறாங்களா? சொல்லுங்க, விரும்பி சூசைட் பண்றாங்களா? அவங்களால இந்த உலகத்தின் பிரச்சனைகளை சமாளிக்க முடியல. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. எல்லா நம்பிக்கையும் இந்த பூமியில அற்று போனதுனால தான் ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவு தான் சூசைட். ஆனா அந்த சூசைட் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமானா அவங்களுக்கும் கிடைக்காது, அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்காது. புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய பேருடைய இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கலாம், செத்து போனா நல்லா இருக்கும் பாஸ்டர், நான் செத்தாதான் பாஸ்டர் எல்லாருக்குமே நிம்மதி, நான் செத்தாதான் பாஸ்டர் எல்லாருக்குமே நிம்மதின்னு. ஒருவேளை உங்க இருதயத்துல பிசாசு அடிக்கடி இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறான்னா இன்னைக்கு கர்த்தர் ஏன் மூலமா உங்களை எச்சரிக்கிறார். அந்த வார்த்தையை நம்பாதீங்க. நீங்க மரிச்சு போறதுனாலயோ சாகிறதுனாலயோ உங்களுக்கோ உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கோ நிச்சயம் இளைப்பாறுதல் கிடையாது. அதனால ஒரு பெரிய பிரச்சனை தான் எழும்பும். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க மரிப்பதற்காக கர்த்தர் உங்களுக்காக மரிக்கல, நீங்க வாழணும் என்பதற்காக தான் கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நான் சொல்றேன், செத்து போயிடலாம் போல பாஸ்டர். அதுவும் நான் மட்டும் இல்ல பாஸ்டர், குடும்பமா. என்ன பாஸ்டர் இது வாழ்க்கை? குடும்பமா போயிடலாம் போல இருக்குது பாஸ்டர். இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல பாஸ்டர், யாரை நம்புறதுன்னு தெரியல. ஆரம்பத்துல எல்லாம் அன்பா பேசுற மாதிரி தான் இருக்கு, ஆனா பின்னாட்கள் அவர்கள் எனக்கு யாரெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவங்களாம் எனக்கு எதிராக எழும்புறார்கள். எனக்கு இந்த உலகமே பிடிக்கல பாஸ்டர், அந்த பூமியே எனக்கு பிடிக்கல பாஸ்டர், யாரையுமே எனக்கு பிடிக்கல, இப்ப என்னால யாரையுமே நம்ப கூட முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த காலையில இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் உனக்காக பேசுகிறார், உனக்காக கர்த்தர் பேசுகிறார். நீ மரிச்சு போறதுனால உனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்காது, அதனால உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, இந்த மாதம் எனக்கு என் ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நீங்க இந்த இளைப்பாறுதலை கர்த்தர் யாருக்கு கட்டளை இடுகிறார்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தினுடைய 28யும் 29யும் வாசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். மத்தேயு 11 வசனம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எங்க வரணும்? நீங்க யார்கிட்ட வரணும்? சொல்லுங்க. நமக்கு ஒரு வருத்தோடு வந்துருச்சுன்னா நம்ம எங்க போறோன்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்ப நான் கவனிங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில எப்பயாவது என்ன வரும்? ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சண்டை வரதான் செய்யும். ஆனா இன்னைக்கு சண்டை பெருசா ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மனைவி என்ன செய்வா? கேட்கல, எங்க போவாங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு இனியும் கூட நான் இருக்க மாட்டேன்டா. அப்படி மரியாதையை பேசு, இதுக்கப்புறம் உனக்கு என்னடா மரியாதை? சொல்லுங்க அல்லேலூயா. நான் எங்க போறேன்? ஏன் அம்மா வீட்டுக்கு போனா என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, ஆறுதல். ஆனா அவங்க வேற சொல்லிட்டாங்க, வேற இந்த பாரு, முடிஞ்ச அளவுக்கு பாரு, முடியலன்னா என்ன பண்ணிடு. அல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க, எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. பாஸ்டர், நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன் தெரியுமா பாஸ்டர்? எத்தனை நார்கிட்ட மாமனாரு, மாமியார், மாத்தனாருன்னு எல்லா நார்கிட்டையும் அவ்வளோ பிரச்சனை பாஸ்டர். ஆனால் அதெல்லாம் சகிச்சு இருந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ அந்த பொண்ணு அவங்க வீட்டில் போய் பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, நீ அங்கே இருக்கணும் அவசியம் கிடையாது, நீ எங்க வந்துரு. நான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, ஏம்மா நீ இவ்வளோ சகிச்சுக்கிட்டு இருந்தியம்மா, இப்போ உன் பொண்ணுக்கு நீ என்ன சொல்லி கொடுக்கணும்? குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் அனுசரிச்சு போ, எல்லாம் சரியாயிடுதுன்னு சொல்லணும், நான் பார்த்துக்கிறேன்றியே அப்படின்ற போது தோணுச்சு. ஆனால் கேட்கல. சரி ஏதோ சொல்கிறாங்க, அமைதியாக இருந்துட்டேன்.
இப்போ எங்க போயிடுறாங்க? அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்? அங்க என்ன கிடைக்குது? ஒரு ஆறுதல் கிடைக்குது. சரி, அம்மா உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாங்க, அண்ணன் ஆறுதல் கொடுப்பாங்க, அக்கா ஆறுதல் கொடுப்பாங்க, அண்ணி ஆறுதல் கொடுப்பாங்களா? சொல்லுங்க. இப்போ அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுது உங்களுக்கு. இப்போ அங்க பிரச்சனை ஆகணும், நீ எங்க வருவீங்க? உங்களை தேடி வந்தேன் பாரு, நான் என் வீட்டுக்கார வீட்டுக்கு போறப்போ. விளங்குதா உங்களுக்கு? சில பேர் என்ன பண்ணுவோம், அங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயோ போயிடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்து எங்க போனாலும் உங்களுக்கு என்ன கிடையாது? இளைப்பாறுதல் கிடையாது. விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். அங்க சொல்லுவாங்க, என்ன வந்திருக்கிறா வீட்டுல பிரச்சனையாண்டா? சரி, எப்ப போவா? டேய், இப்பதான்டா வந்திருக்கா. விளங்குதா உங்களுக்கு? அதெல்லாம் எழும்பும், தானா எழும்பும், கொஞ்சம் கொஞ்சமா எழும்பும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த உலகத்துல எங்குமே நமக்கு யாருமே நிரந்தரமான இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. சொல்லுங்க. டெம்பரவரியா தான் கொடுக்க முடியும். பாஸ்டர் கூட வந்த புதுசுல என்ன அழகா பேசினாரு எங்களை, அப்படியே அப்படி பேசுறாரு. இப்ப இப்படி கடிந்து கொள்றாருன்னா, சொல்லுங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க புதுசா வந்தீங்கன்னா கெஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க குடும்பத்துல ஒரு நபரை ஆயிடுறீங்க, அவ்வளவுதான். அப்ப குடும்பம்னு வந்துட்டா சொல்லுங்க, கெஸ்ட் மாதிரியே ட்ரீட் பண்ண முடியாது. அல்லேலூயா, புரிஞ்சுக்குங்க. அப்போ நல்லா பாருங்க, நம்ம வாழ்க்கையில யாருக்கு கர்த்தர் இந்த இளைப்பாறுதல் தரார்னா, யார் கர்த்தரிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த இளைப்பாறுதலை கொடுக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஆமே. நான் சொல்றேன், வருத்தம் வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, அங்க இங்க ஓடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஃப்ரெண்டை போய் பார்க்கலாமா, இல்ல அவரை போய் பார்க்கலாமா, இவர்கிட்ட போய் போட்டா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குமா, தயவு செஞ்சு சொல்றேன், எங்கே ஓடாதீங்க, தேவ சமூகத்துக்கு ஓடி வாருங்க. சத்துங்க அல்லேலூயா. நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6ஐயும் 7ஐயும் வாசிச்சு பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நீங்கள் 6, 7. கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் யாருக்கு தெரியப்படுத்தணும்? இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா ப்ராப்ளம்? என் பிரச்சனை தான் ஆண்டருக்கு தெரியுமே, நான் போற பாதை தான் கர்த்தருக்கு தெரியுமே, இதுல என்ன திருப்பி அவருக்கு போய் சொல்லணுமா அப்படி நம்ம நினைக்கிற தப்பே அதாங்க. அவருக்கு தான் தெரியுமே, தெரியுமேன்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருக்கிறதுனால ஒண்ணும் நடக்காது. வசனம் சொல்லுது, தெரியப்படுத்துங்கள். சொல்லுங்க ஆமே. தெரியப்படுத்துங்கள், தெரிவியுங்கள், அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி சொன்னோம்னா என்ன நடக்குதுன்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயம் உங்கள் சிந்தைகளை யாருக்குள்ள காத்துக்கொள்ளும்? சொல்லுங்க ஆமே. நான் சொல்றேன், உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அம்மா கிட்ட போய் சொல்லுவேன், அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், அண்ணன் கிட்ட போய் சொல்லுவேன், தங்கச்சி கிட்ட போய் சொல்லுவேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்னுடைய பிரச்சனைகளை என் கர்த்தரிடத்தில் சொல்லுவேன். சத்தமா அல்லேலூயா. என் கர்த்தரிடத்துல நான் சொல்லுவேன். முடிஞ்சா ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்காருவேன். சத்தமா ஆமென். உபவாசம் போட்ட என் கணவர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் என் பிரச்சனைய. சொல்லுங்க. கேட்டு ஒண்ணுமே அவர் எனக்கு செய்யல பாஸ்டர், தெரியுதுல்ல, விட்டுருங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆமென். நம்பர் 1, கர்த்தர் யாருக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார்னா தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு. 2வது, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சொல்லுங்க ஆமென். யார் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளை இடுகிறார். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஏன் தெரியுமா? 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 16 வசனம் 11.
அவர் சமூகத்தில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய உம்முடைய சமூகத்தில் சமூகத்துல பரிபூரண ஆனந்தமும் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சொல்லுங்க ஆமே. ஏன் ஆண்டவர் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல். அவர் அப்ப ஏன் சமூகத்தை முன்னாடி அனுப்புறாருன்னா, அவர் சமூகத்துலதான் என்ன உண்டு? பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. சொல்லுங்க ஆமே. அண்ணால் நான் சொல்லி முடிக்கிறேன், தன் வாழ்க்கையில எவ்வளோ நெருக்கம், வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டம், சொல்ல முடியாத பிரச்சனை, குழந்தை இல்லை. இவ அண்ணாளுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய கணவனார் ரொம்ப அண்ணாள் மேல ரொம்ப பாசம். ஆனாலும் இவளுக்கு குழந்தை இல்லைன்றதுனால அந்த இன்னொரு மனைவி இருக்கிறா, அவ இவளை போட்டு ஒவ்வொரு நாளும் கேவலப்படுத்துறா. உனக்கு ஒரு குழந்தை இல்லை, உனக்கு ஒரு பிள்ளை இல்லை, நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், என்ன பாரு பிள்ளை இருக்கு, நான் என் கணவருக்கு சரியானதை கொடுக்குறேன், உன்னால ஒரு குழந்தைய கூட கொடுக்க முடியல, இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கிறது உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவளை பயங்கரமா துக்கப்படுத்துறா. இப்போ இந்த அண்ணாள் போய் தன் கணவனிடத்துல நடந்தவைகளை எல்லாம் சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? நான் கேட்குறேங்க, நம்மை நேசிக்கிறவங்க, உண்மையா நம்ம கிட்ட அன்பா இருக்கிறவங்க கிட்ட நமக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல யார்கிட்ட போய் சொல்லுவோம்? சொல்லுங்க, யார்கிட்ட போய் சொல்லுவோம்? இது சும்மா எல்லாத்தையும் போய் சொல்ல மாட்டோம். நம்மளை சரியாய் புரிந்திருக்கிறவங்ககிட்ட தான் போய் நம்ம பிரச்சனையை சொல்லுவோம், அப்படிதானே? அப்ப இந்த அண்ணால அவன் கணவனார் ரொம்ப நேசிக்கிறார். அப்ப இவ்வளவு பிரச்சனை வீட்டுக்குள்ள நடக்குதுன்னா அவ என்ன பண்ணியிருக்கணும்? தன் கணவரிடத்துல போய் சொல்லி இருக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், தன் கணவர்கிட்ட போய் சொல்லி இருந்தா இந்த கணவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவளை சத்தம் போட்டிருப்பாரு. யார்? பெனினால. நீ ஏன் அவட்ட தொந்தரவு பண்ற, நீ ஏன் அவளை கஷ்டப்படுத்துற, சத்தம் போட்டிருப்பாரு, சண்டை போட்டிருப்பாரு, அடிச்சு கூட இருப்பார். ஆனா இவ பாருங்க, அவள் இவளை அசிங்கப்படுத்தினாலும் இவள் அவளை அசிங்கப்படுத்த நினைக்கல. அவள் இவ சந்தோஷத்தை கெடுத்தாலும் இவள் அவள் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. சத்தமா? ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை தான் கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தரை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க தான் கர்த்தருடையவர்கள். நான் திரும்ப சொல்றேன், நானே கஷ்டத்துல இருக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும். வராமே சொல்லுங்க ஆமே. அவங்க நல்லா இருக்கட்டும். அப்படி அப்ப இப்ப பாருங்க என்ன முடிவெடுக்கிறான்னா, கணவர்கிட்ட சொன்னா கணவர் சண்டை போடுவாரு, அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்படியே பிரச்சனை வந்தாலும் ஆல்ரெடி இந்த பெனினால் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறா, இப்ப இந்த சம்பவத்தை நான் சொன்னா அவ இன்னும் என் மேல என்ன ஆவா? சொல்லுங்க. அதான் பைபிள்ல சொல்லுது, இன்னொருவனுடைய வேலைக்காரனை குறித்து அவன் எஜமானிடத்துல என்ன பண்ணாத, குற்றம் சொல்லாத, ஏன்னா அவன் உன்னை பகைப்பான். ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, கூட வேலை செய்றவங்க சரியா வேலை செய்யலைன்னா உடனே மேனேஜர்கிட்ட போய் அவன் நல்லா வேலை செய்யல அப்படின்னு என்ன பண்ணாத, நீ சொல்லாத. நீ சொன்னா அவன் உன்னை என்ன பண்ணுவான்? பகைப்பான். அப்ப என்ன பாஸ்டர் பண்றது? நீ ஜெபம் பண்ணு. சத்தமா சொல்லுங்க. நீ நமக்கு கர்த்தர் என்ன வேலையை கொடுத்தாரோ அதை உண்மையா கர்த்தருக்கு முன்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. சத்தமா சொல்லுங்க ஆமே. அவன் வேலை செய்யலை, இவன் வேலை செய்யலைன்னா அதுக்கு அவன் சம்பளம் கொடுத்துட்டு போறான், நம்மளா சம்பளம் தூக்கி கொடுக்க போறோம்? பேசுங்க வாய் திறந்து. சொல்லுங்க ஆமே. புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அப்ப இவன் ஒரு முடிவு எடுக்கிறா, நேரா தேவ சமூகத்துக்கு போறா, கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். அந்த முதல் அதிகாரம் 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அண்ணா பிரதியுத்தரமாக தன் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் என்னுடைய இருதயம் அங்க பார்க்காதீங்க, அது தப்பா இருக்கும். ஆமே. என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன்றா. அல்லேலூயா. நான் சொல்றேன், அதோடைய விளைவு என்னன்னா 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா 17, 18, அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில். உங்களுக்கு எடுத்துக்கங்க, இந்த 8வது மாதம் இந்த காலையில வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீங்க போகும்போது எப்படி போங்க, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க எனக்கு தெரியாது. சத்தமா? சிலரெல்லாம் ஆண்டவர் தான் நீ எழும்பி போன உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீ கிளம்பும் போது கூட யோசிச்ச,
போலாமா, லீவ் போட்டுடலாமா, போ போ அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுப்பதற்காகவே உங்களை வீட்டில் இருக்க விடாம தட்டி எழுப்பி இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் சொல்றேன் சகோதரா, சகோதரி, நான் அன்பா சொல்றேன், நீ தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உன்னை கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. நீ சமாதானத்தோடு போ. நீ நீ இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஓரா காபா லாதா. நீ சமாதானத்தோடு இந்த காலையில் இங்கிருந்து கடந்து போங்க. நீங்க பர்சனலா நீங்க தேவ சமூகத்துல என்ன கேட்டீங்களோ அந்த விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு அவர் கட்டளையிடுவாராக. சத்தமா அல்லேலூயா என்றான். அடுத்த வசனம். அவர்கள் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமே. என்ன முகமா இருக்குல்ல? என்ன முகமா இருக்குல்ல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன முகமா இருக்காதீங்க, சொல்லுங்க. துக்க முகம் சொல்லுங்க. துக்க முகம் உங்களுக்கு செட்டே ஆகலை சொல்லலையா? சொல்லாம அப்படியே உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க. இந்த மாதிரி எங்க ஒரு வீட்டில் ஒரு கணவர் இருக்கிறாரு, வேலையை முடிச்சு வீட்டுக்கு வர்றாரு, மனைவி அப்படியே ஒரு மாதிரி துக்க முகமாக இருந்தா எந்த கணவர் தான் வீட்டுக்கு வருவார்? சொல்லுங்க. வாழ்க்கையில் துக்கம் இருக்கலாம், துக்கமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. சொல்லுங்க. நம்ம முகத்தை பார்த்தா துக்கமா வரவங்க கூட அப்படி ஒரு நம்பிக்கை வரணும். சத்தமா அல்லேலூயா. அப்படி வரணும். அது நானே துக்கம்னு சர்ச்சுக்கு வந்தேன், அங்கேயும் ஸ்டேஜில் ஒரு துக்கம் அப்படின்னு அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நான் தாழ்மையாக சொல்கிறேன், என் துக்கம் உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தெரியும், அதே தான் நானும் கேட்குறேன். என் துக்கம் உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. ஆமென். அதனால் நீங்கள் என்ன துக்க முகத்தோடு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆண்டவர் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கோங்க. ஏதோ விளையாட்டுக்கு நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். விளையாட்டாக பேசினாலும் விஷயமாக பேசுகிறேன். ஏதோ சிரிச்சு பேசுறதுனால ஏதோ சாதாரணமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஒவ்வொன்றும் அதுக்கு தான் தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் வந்திருக்கிறேன். நீங்கள் கண்ணீரோடு ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் போகும்போது சந்தோஷமாக போங்க. ஏன் தெரியுமா? நான் சந்தோஷமாக போகிறதே நான் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. ஆமென். அது என் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை காட்டுது. இன்னும் போகும்போது ஒரு மாதிரி போனேன், வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வர. சொல்லுங்கள். என் கூட ஆண்டவர் பேசிட்டார்ல, அல்லேலூயா. ஸோ இந்த 8வது மாதம் கர்த்தர் 2வது சொல்கிறேன், யாருக்கு கர்த்தர் இந்த இளைப்பாறுதலை கட்டளையிடுவார்னா, யார் அவருடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ அல்லேலூயா, அவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவர் கரங்களில் நான் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராபாலா தியாத்தனா. தகப்பனே, எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தா நான் உயர மேல பறப்பேனேன்னு சொல்றான் சங்கீதக்கார். ஏன்னா இந்த பூமியில எனக்கு எங்குமே இளைப்பாறுதலே இல்லைன்னு சொல்லி ராபா ராக்காத்தான். சகோதரா, சகோதரி, உண்மைதான். இந்த பூமியின் மேல எங்குமே உனக்கு இளைப்பாற இடம் இல்லை. ஆனா உனக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதுதான் பேழை. தேவனுடைய சமூகம். அங்க அலையாதீங்க. அவங்க கிட்ட போலாமா, இவங்க கிட்ட உதவி கேட்கலாமா? நீங்க ஆண்டவர் சமூகத்தை உறுதியா பிடிச்சுக்குங்க. உனக்கு வேண்டிய ஒத்தாசைய கர்த்தர் வானத்திலிருந்து அனுப்புவார். ஆமென் ஜீசஸ். அப்படியே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமை நீங்க எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. அல்லேலூயா. காட் bless யூ. கவனிங்க, சனிக்கிழமை நமக்கு சுத்திகரிப்பு ஜெபம் இருக்கிறது.